அது எப்படி? நான் வந்து பொல்லாதவன், நீ வந்து நல்லவன். சரி ரைட்டு, நான் அப்படியே ஒத்துக்கிறேன். நான் பொல்லாதவன், நீ நல்லவன், அப்படியே நான் வச்சுக்கிறேன். பொல்லாதவளுக்கு நீ என்கிட்ட மெசேஜ் பண்ணுற? நீ உன் பொண்ணை எந்த காலேஜில் சேர்க்க போகிற, நான் வந்து சென்னையில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு நீ ஏன்டா சொல்கிற? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, என் மேலே உண்மையாக அன்பு வச்சுருந்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடு அப்படின்னு ஏன்டா கேட்குற? பொல்லாதவள்கிட்ட பிடிக்கலன்னா விலைக்கு தானே போவாங்க, அப்புறம் ஏன் நீ கேட்குற? சொல்லுடா. அப்புறம் என்ன சொல்கிற? நீ பேசலனாலும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், மெசேஜ் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், அப்படியே கெஞ்சி 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 மெசேஜ் போட்டுக்கிட்டு இருந்தியா? அதில் யாருக்கு? பிடிக்காதவங்கள்ட்ட நீ ஏன் கெஞ்சுற? எல்லாம் நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவியே, எல்லாம் வச்சுருக்கிறேனே ஸ்க்ரீன்ஷாட்டு. நீ வந்து சேவ் எப்படி பண்ணியிருக்கேன் நம்பரை? அதை சொல்டா. சேவ் எப்படிடா பண்ணிருக்கேன் நம்பரை? எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன் தங்க பிள்ளை, பயப்படாத. அதாவது நீ புதுசாக பேசுகிறவங்கள வந்து அம்முன்னு சொல்லுவேன். எப்படி அம்மு? கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தேவடியா புண்டை அப்படின்னு கூப்பிடுவேன். அப்புறம் எப்படி நம்ம சொல்லுவேன்? குச்சிக்காரி அப்படிம்ப. சரி, நீ அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஒருத்தங்கள்ட்ட ஃப்ரெண்டாக பேசுகிறோம், அவங்க பிடிக்காத விலகிடுறாங்க. அவங்கள என்ன செய்வோம்? பிடிச்சவா பேசுவாங்க, பிடிக்கலன்னா விலகிடுறாங்க அப்படின்னு விலகி தானே போவாங்க. நீ என்ன பண்ணுவ? பேசுனதெல்லாம் ரெக்கார்டு போட்டு வச்சுக்கிட்டு, சப்போஸ் அவங்க ஃபோட்டோ கிட்டலாம் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்க யாராருக்கெல்லாம் தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுவேன். அது மிரட்டுறது இல்லையாடா பொட்டை புண்டை? சொல்கிறா. நீ எப்படி சொல்கிற? நான் பொல்லாதவன்னு யூடியூப்பில் உன் பொண்டாட்டி பிள்ளைய வீடியோவை நான் போட்டேன்னு சொல்கிறேன். சரி ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். உன் பொண்டாட்டி பிள்ளை ஃபோட்டோவை நான் யூடியூப்பில் எதுக்காக போட்டேன்? சொல்லுடா, எதுக்காக போட்டேன்? நீ என்ன பண்ணுவ? என் புருஷனுக்கிட்டையே என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுவேன். எப்படி? என் புருஷன்கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுவேன். அந்த ஆடியோ வச்சுருக்கிறேன், ரெக்கார்டு. ஆடியோலாம் ரெக்கார்டாக வச்சுருக்கிறேன். நீ அனுப்புதுன்னா என் புருஷனுக்கு அனுப்புன பேர், என் புருஷனுக்கு நான் அனுப்புன ரெக்கார்டு ஃபுல்லாக இருக்குது. அதையும் யூடியூப்பில் போட்டு விட்றேன். இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப நான் மகளிரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீ பேசுனது, சரியா? அப்புறம் நீ எனக்கு வந்து அண்ணன் அக்கா அப்படின்னு யாராவது சொந்த பந்தம் இருந்ததுன்னா யூடியூப்பில் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணி ஃபோட்டோவை தப்பாக அனுப்பி விடுவேன். ஏன்னா என்னுடைய ஃபோட்டோவை அனுப்பி விடுவேன். நீ என்கிட்ட பேசலைன்னா உன் தம்பிக்கு அனுப்புகிறேன், உன் புருஷனுக்கு அனுப்புகிறேன், உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு அனுப்புகிறேன், உன் ஃப்ரெண்டுகளுக்கு அனுப்புகிறேன்னு அனுப்புவேன். அனுப்பிட்டேன், அனுப்புவோம்ல, அனுப்பியிருக்க. அனுப்பின ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. எப்படி? அனுப்புகிற ஆதாரங்களும். ரெண்டாவது, என்னை டார்ச்சர் பண்ணுவேன். எப்படி? டார்ச்சர் பேச சொல்லி. பேசலைன்னா என்ன பண்ணுவேன்? நீ என்ன மிரட்டல்? உன் புருஷன்ட்ட சொல்கிறேன், உன்னிட்ட சொல்கிறேன், உன் தம்பிட்ட சொல்கிறேன், மிரட்டுவேன். அப்புறம் நான் வந்து ஆள் வச்சு உனக்கு ஒரு வீடியோ எடுத்து தர சொல்லுவேன். என்ன வீடியோன்னு எடுப்பேன்? இனிமேல் இந்த பிள்ளைகிட்ட நான் பேச மாட்டேன், வரமாட்டேன், அப்படி மீறி பேசினால் கொள்ளுனால் என் பேரில் எந்த நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு பேசி நீ ஒரு வீடியோவாக உன் முகரை கட்டையை வச்சு எடுத்து கொடுப்பேன். அந்த வீடியோ போதாதா கம்ப்ளைண்ட் கொடுக்க? ஒன்று, நீ எத்தனை பொண்ணை யூடியூப்பில் ஏமாத்துற, எத்தனை ஐடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற, ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி, உன் பொண்டாட்டி பொண்ணு ஃபோட்டோ, உன் குடும்பத்து